வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. எத்துணை அழகாயிருக்கின்றது, அரணும் கோட்டையும் சூழ்ந்துள்ளதால் எங்கும் அமைதி மிளிர்கின்றது. எத்துணை அழகாயிருக்கின்றது, அரணும் கோட்டையும் சூழ்ந்துள்ளதால் எங்கும் அமைதி மிளிர்கின்றது. நாங்களும் மகிழ்ந்து வாழ்வோம், நாளெல்லாம் இசையுடன் புகழ்ந்திருப்போம். புகழ்ந்திருப்போம் உம்மை புகழ்ந்திருப்போம், புகழ்ந்திருப்போம் உம்மை புகழ்ந்திருப்போம். வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 20ஆம் வார ஞாயிற்றுக்கிழமையான இன்று இறைவனின் பேரன்பையும் வழிகாட்டுதலையும் நினைவு கூர்ந்து அவருடைய மாட்சியை அமைதியோடும் பக்தியோடும் போற்றி புகழ உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்றைய நாள் நம் பங்கு சமூகத்திற்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியும் ஆசீரும் நிறைந்த ஒரு நாளாகும். நாம் அனைவரும் மிக ஆவலோடு எதிர்பார்த்திருந்த நமது சகாசகாய அன்னைக்கு பெருவிழா காணும் இந்நாளில் நமது பங்கின் பிள்ளைகளாகிய நாம் 11 பேர் முதன்முறையாக ஆண்டவர் இயேசுவை உணவாகவும் வாழ்வாகவும் தேவநற்கருணை அருளடையாளத்தில் பெற இருக்கிறோம். இன்றைய திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்து இறைவார்த்தையையும் நற்கருணை ஆண்டவரையும் நமக்கு அளிக்க இருக்கும் அருட்தந்தை நவரத்னம் அடிகளார் அவர்களை நமது பங்கு சமூகத்தின் சார்பில் வரவேற்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா வழியாக இறைவன் பேசுகையில், எனது இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய சபை இல்லம் எனப்படும் என்று கூறி அந்நியரையும் தன்பாலிற்கும் தம் மகன்ற அன்பை வெளிப்படுத்துகிறார். நற்செய்தி வாசகம், கானானிய பெண் தன் விசுவாசத்தாலும் தாழ்மையினாலும் இயேசுவின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டது போல நாமும் தடைகளை கண்டு சோர்ந்து போகாமல் உறுதியான நம்பிக்கையோடு இறைவனை அணுக வேண்டும் என்பதை எமக்கு நினைவூட்டுகின்றது. இந்த அருளின் தருணத்தில் நமது குறைகள் குற்றங்களுக்காக மனம் வருந்தி கானானிய பெண்ணை போன்ற ஆழமான நம்பிக்கையுடனும் தூய உள்ளத்துடனும் இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். தந்தை மகன் இறையாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிவும் தந்தையும் தாயும் ஆகிய இறைவனின் அன்பும் இறையாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரியரே, உங்கள் அனைவரையும் இன்முகத்தோடு இருகரம் கூப்பி அன்பாக ஆண்டவருடைய ஞாயிறு பலிக்கு வரவேற்றிருக்கின்றேன். இன்றைய ஆண்டின் பொதுக்கால 20வது ஞாயிறை உங்கள் பங்கின் பாதுகாவலியாகிய தூய சதாசகாய அன்னைக்கு பெருவிழா எடுத்து கொண்டாடுகின்ற அத்தோடு இன்றைய நாளில் இயேசு ஆண்டவரை முதல் தடவையாக தங்கள் வாழ்வில் பெறவிருக்கின்ற 11 சிறார்களுடைய புதுநன்மை பெருவிழாவிலும் கூடியிருக்கின்றோம். இவ்விழாவில் கூடி ஒன்றாக மகிழ்கின்ற இந்த தருணத்திலே ஆண்டவருக்கு ஏற்புடைய பலியை நிறைவேற்ற நாம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நமது இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யார், மகிமைப்படுத்துகின்றோம் யார். உமது மேலான ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே. ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே. ஆண்டவரே, இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 இறை தந்தையினின்று ஜெயித்தவனே, தந்தையினின்று ஜெயித்தவனே.
இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கு மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்று கொள்வோமாக. உம்மோடு இறையாவியின் ஒன்றிப்பில் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைப்பிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைப்பிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களிடங்கள் அனைத்திற்கும் உரிய இறைமன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதுலரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு திருத்தூதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்று கொண்டீர்கள். இதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுள் விரைவில் இரக்கம் பெறுகிறார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடத்தியிருக்கிறது. ஏனெனில்
அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. I will celebrate, sing unto the Lord. I will sing to Him a new song. I will celebrate, sing unto the Lord. I will sing to Him a new song. I will praise Him. I will sing to Him a new song. I will praise Him. I will sing to Him a new song. Hallelujah, 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 hallelujah. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். I will celebrate, sing unto the Lord. I will sing to Him a new song. I will celebrate, sing unto the Lord. I will sing to Him a new song. I will praise Him. I will sing to Him a new song. I will praise Him. I will sing to Him a new song. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கிச் சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண்ணொருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கூறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாகச் சொல்லவில்லை. சீடர் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டே வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாயிருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தம் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரியரே, இன்று ஆண்டின் பொது காலத்தினுடைய 20வது ஞாயிறு பலியில் நாம் கூடியிருக்கின்றோம். அத்தோடு நம் பங்கின் பாதுகாவலியாகிய தூய சதா சகாய அன்னைக்கு பெருவிழா எடுத்து கொண்டாடுவதோடு, மூன்றாவதாக நமது பங்கினுடைய
சிறுவர் சிறுமியர் 11 பேர் இயேசு ஆண்டவரை முதல் தடவையாக நற்கருணை விருந்தில் பெறுகின்ற விழாவையும் சிறப்பிக்கின்றோம். இன்றைய ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து தியானிக்கின்ற பொழுது இன்றைய 3 இறை வார்த்தைகளும் ஒரு நேர்கோட்டு பாதையில் பயணிப்பதை காண முடிகின்றது. அந்த நேர்கோட்டு பாதை என்னவென்று சொன்னால், இறைவன் அனைவருக்கும் ஆனவர், இறைவன் எல்லோருக்கும் சொந்தமானவர், இறைவனை தனியாக யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, அவர் எங்களுக்கு மட்டும் உரியவர், அவர்களுக்கு உரியவர்கள் அல்ல என்று யாரும் மார்பு தட்ட முடியாது என்கின்ற அழகிய செய்தியை இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகள் நமக்கு பகர்கின்றன. ஒரு நீண்ட காலத்திற்கு முன்னர் சொல்லப்பட்ட கதை ஒன்று. ஒரு கருப்பின வாலிபன் ஒரு ஆலயத்திற்குள்ளே சென்று வழிபட முற்படுகின்றான். ஆனாலும் அவன் அந்த ஆலயத்துக்குள் செல்ல முற்படுகின்ற பொழுது வெள்ளை இனத்தவர்கள் அவனை உள்ளே விடுவதாக இல்லை. இது உனக்குரிய ஆலயம் அல்ல, நீ இதற்குள் வர முடியாது என்று அவனை தடுத்து விடுகின்றார்கள். அவனும் பல முயற்சிகள் செய்து பார்க்கின்றான், எப்படியாவது இந்த ஆலயத்திற்குள் சென்று விட வேண்டுமென்று, சென்று இறைவனை வழிபட வேண்டுமென்று. ஆனால் அவனுடைய முயற்சி பலன் அளிக்கவில்லை, தோற்று போகின்றான். தோற்று போனவன் அந்த ஆலயத்தின் வாயிலில் நின்று கொண்டு கடவுளிடம் முறைப்பாடு செய்கின்றான். கடவுளே, இறைவா, நான் இந்த ஆலயத்தை எதற்காக வந்தேன்? உம்மை வழிபடத்தானே வந்தேன், உம்மிடம் இறை வேண்டல் செய்வதற்காகத்தானே வந்தேன். ஆயினும் எனக்கு உள்ளே செல்வதற்கு அனுமதி தருகின்றார்கள் இல்லையே, என்னை புறக்கணிக்கின்றார்களே, என்னை அவமதித்து வெளியே தள்ளுகின்றார்களே என்று தன்னுடைய முறைப்பாட்டை கடவுளிடம் வைக்கின்றான். அந்த வேளையிலே கடவுள் அவனை பார்த்து சொல்கின்றார், நீ கவலைப்படாதே, நீ துயரம் கொள்ளாதே, நீ கஷ்டப்பட வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் உன்னை துரத்தவில்லை, உன்னை துரத்துவதற்கு முன்பாக என்னை எப்போதோ இந்த ஆலயத்துக்குள் இருந்து துரத்தி விட்டார்கள். அவர்கள் வெறும் சடங்குகளை மட்டும்தான் இந்த ஆலயத்திலே செய்து கொண்டிருக்கின்றார்கள், அங்கு கடவுள் இல்லை என்று அந்த வாலிபனுக்கு இறைவன் கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதலாவது இறை வார்த்தையானது எசாயா நூலிலிருந்து தரப்பட்ட இறை வார்த்தை பகுதி. இறைவாக்கினர் எசாயாவினுடைய 3வது பகுதி. எசாயா புத்தகத்தை 3 பெரும் பகுதிகளாக பிரிக்கின்றார்கள் விவிலிய ஆசிரியர்கள். 1 தொடக்கம் 39 அதிகாரத்தை 1ஆம் புத்தகம் என்றும், 40 தொடக்கம் 55 2ஆம் புத்தகம் என்றும், 56 முதல் 66 3வது புத்தகம். இந்த 3 புத்தகங்களும் 3 வெவ்வேறு காலகட்டங்களை இஸ்ராயல் வரலாற்றை குறித்து நிற்கின்றது. இந்த 3வது புத்தகத்தில்தான் இன்றைய இறை வார்த்தை பகுதி. 56வது அதிகாரம் 1வது வசனம், அத்தோடு 6வது 7வது வசனங்களை படித்தோம். இந்த 3வது காலகட்டம் அவர்கள் அடிமைத்தன வீட்டிலிருந்து திரும்பி வந்து விட்டார்கள். புதிதாக உடைந்து போன, சிதைந்து போன, அழிக்கப்பட்ட எருசலேம் ஆலயத்தை கட்டுகின்ற முயற்சியில் ஈடுபடுகின்ற காலம். அவை அவர்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சி. அடிமைகளாக இருந்தோம், இப்போ அடிமைத்தனம் நீங்கிவிட்டது, சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்து விட்டோம், சொந்த வீட்டிற்கு வந்து விட்டோம், நம்முடைய ஆலயத்தை கட்டி எழுப்புவோம் என்று முனைகையிலே இந்த வடபகுதியில் இருக்கின்ற இஸ்ராயல் மக்களும் அவர்களும் சொல்கின்றார்கள், வாருங்கள் ஒன்றாக சேர்ந்து நாம் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவோம் என்று சொன்ன பொழுது ஒரு சில அவர்களுக்குள் இருந்த ஒரு சில யூதர்கள், இல்லை இல்லை, நீங்கள் எல்லாம் இதுக்குள்ளே வரக்கூடாது, ஏனென்றால் நீங்கள் தீட்டுப்பட்டவர்கள், நாங்கள் அடிமைத்தன வீட்டுக்கு போனாலும் எங்களுடைய யூத நெறியை விட்டு நாங்கள் விலகவில்லை, ஆனால் நீங்கள் உங்களை கலப்பு திருமணங்களாலும் வெவ்வேறான வழிபாட்டு முறைகளாலும் அந்நிய தெய்வ வழிபாடுகளாலும் உங்களை தீட்டுப்படுத்தி விட்டீர்கள்.
எனவே இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புகின்ற பணியிலே உங்களுக்கு இடம் இல்லை என்று தள்ளி வைத்தார்கள், அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள். இப்போ நம்முடைய ஆலயங்களில் இன்று நடைபெறுகின்ற ஒரு செயற்பாடு தான். எல்லா செயற்பாடுகளிலும் நாம் எல்லோரையும் அரவணைத்து பயணிக்கின்றோமா என்று கேள்வியை எழுப்பினால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அதே போன்ற ஒரு நிலையைத்தான் இன்றைய முதலாவது வாசகம். எனவேதான் இன்றைய முதலாவது வாசகத்தினுடைய முதல் வார்த்தையே கடவுளே சொல்கின்றார், நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைப்பிடியுங்கள். இப்போ உங்களுடைய செயல்களில் நீதியோடு இருங்கள், நேர்மையை கடைப்பிடியுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கின்றார். தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலே பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் சொல்வது, யாரை இவர்கள் தீட்டுப்பட்டவர்கள், ஒன்றாக இணைந்து பயணிக்க முடியாதவர்கள் என்று தள்ளி வைத்தார்களோ அவர்களை பார்த்து இறைவன் சொல்கின்றார். பிற இன மக்களை பார்த்து யாவே சொல்கின்றார், அவர்களை நான் என் திருமலைக்கு கூட்டியருவேன். திருமலை எது? அவருடைய திருமலை எது? சியோன் மலை. சியோன் மலையின் மேல் தான் எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. என் திருமலைக்கு நான் அவர்களை கூட்டி வருவேன், கொண்டு வருவேன், நானே கூட்டி வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். என்னுடைய கோவிலில், என்னுடைய ஆலயத்தில் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன், அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். யாரை நீங்கள் தள்ளி வைத்தீர்களோ அவர்கள் செலுத்துகின்ற பலிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். முத்தாய்ப்பாக இறைவன் சொல்கின்றார், ஏனெனில் என் இல்லம், என் வீடு எல்லா மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை வேண்டலின் வீடு. அவை கடவுளுடைய இல்லம், யாருக்கென்று தனியாக எழுதி வைக்கப்பட்டதல்ல, எல்லா மக்களுக்குமான இறை வேண்டலின் வீடு. இதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஆலயம் அனைவருக்குமானது, அது ஒரு சாராருக்கு சொந்தமானது கிடையாது. அங்கு எல்லா மக்களினங்களும் வரலாம், பாவியும் வரலாம், நல்லவனும் வரலாம், கெட்டவனும் வரலாம், எல்லோருமே ஆண்டவருடைய இல்லத்துக்குள்ளே வரலாம். அது எல்லா மக்களுக்குமான இறை வேண்டலின் வீடு என்பதை இன்றைய முதலாவது இறை வார்த்தையிலே சொல்கின்றார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய இரண்டாவது இறை வார்த்தையை பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைய இரண்டாவது இறை வார்த்தையானது பவுலடிகள் ரோமியருக்கு எழுதிய மடலிலிருந்து தரப்படுகின்றது. 11வது அதிகாரத்தில் வாசிக்கப்பட்ட இறை வார்த்தை பகுதி. அங்கு பவுலடிகள் தன்னுடைய பணியை பற்றி சிந்திக்கின்றார். தான் செய்த நற்செய்தி பணி, மறைபரப்பு பணியை பற்றி சிந்திக்கின்றார். அதை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் சொல்கின்றார், பிற இனத்து மக்களாகிய உங்களுக்கு நான் திருத்தூதராக இருந்ததை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன், சந்தோஷப்படுகின்றேன். என்னுடைய மக்களுக்கு அல்ல, பிற இனத்து என்ற அவர் யூதன். ஆகவே அவர் சொல்கின்றார், உங்களுக்கு, பிற இனத்தாராகிய உங்களுக்கு திருத்தூதராக நான் இருந்ததை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன், சந்தோஷப்படுகின்றேன். ஏனென்றால் இதன் வழியாக என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் மீட்க முடியும். அவர் தன்னுடைய தூதரை பயணங்களை மேற்கொள்கின்ற பொழுது திருத்தூதர் பவுல் முதலிலே போனதெல்லாம் தன்னுடைய சொந்த மக்கள் தான். எங்கெல்லாம் தொழுகை கூடங்கள் இருக்கின்றதோ, எங்கெல்லாம் செபக்கூடம் இருக்கின்றதோ அங்கு சென்று ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை சொன்னார். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை உதறி தள்ளினார்கள், அவரை துரத்தினார்கள், தொழுகை கூடத்திலிருந்து அகற்றி விட்டார்கள். அவர் அங்கிருந்து விலகிச் சென்று புறவினத்தார் மத்தியிலே நற்செய்தியை சொன்னார். சொன்ன பொழுது அவர்கள் அகமகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவரை நம்பி தங்கள் இரட்சகராக, வாழ்வின் மீட்பராக ஏற்றுக்கொண்டார்கள். அவரையே தங்கள் வாழ்வுக்கு அனைத்தும் என்று தங்கள் வாழ்வையும் மாற்றிக்கொண்டார்கள். ஏனெனில் பவுலடிகள் மிக அழகாக சொல்கின்றார் இன்றைய இரண்டாவது இறை வார்த்தையிலே, கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்று கொள்வதில்லை. இன்னும் அழகான வார்த்தைகள். கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருட்கொடைகளையும் மீண்டும் மீளவும் பெற்று கொள்வதில்லை, திருப்பி எடுத்து கொள்வது கிடையாது. அது கடவுளுடைய பண்பு அல்ல. மனித பண்பு இருக்கு,
இன்றைக்கு கொண்டு கொடுத்துட்டு திருப்பி ஆண்டவன்கிட்ட போயிட்டு கேட்போம். ஆனால் கடவுள் அப்படி அல்ல, கொடுத்ததை மீண்டும் கேட்பவர் அல்ல. அவை இஸ்ராயல் மக்களுக்கு முதலிலே கொடுத்தார், ஆனால் அவர்கள் அவரை கீழ்ப்படியாமல் விட்டு விலகி போனார்கள். அந்த வேளையில் தான் இறைவன் புறவினத்தார் கீழ்ப்படியாதிருந்த மக்கள் மத்தியிலே தன்னை அனுப்பி அவர்களுக்கு தன் இரக்கத்தை காண்பித்தார். அவை இறைவன் நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே தன் இரக்கத்தை காண்பித்தார் என்று பவுலடிகள் இன்றைய 2வது இறை வார்த்தையிலே தெளிவாக கற்பிக்கின்றார். எனவே இறைவன் எல்லாருக்குமானவர், யூதருக்கு மட்டுமல்ல புறவினத்தாருக்கும் சொந்தக்காரர் என்பதை இன்றைய 2வது இறை வார்த்தையிலே சொல்கின்றார். 3வது இன்றைய நற்செய்தி, அழகான நற்செய்தி பகுதி. மத்தேயு நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியை யூத மக்களுக்காக எழுதுகின்ற பொழுது இங்கு ஒரு புறவினத்தாறு எவ்வாறு ஆண்டவரில் நம்பிக்கை கொள்கின்றார் என்பதை காண்பிக்கின்றார். கடந்த வார ஞாயிறில் நாம் படித்தோம், பேதுரு ஆண்டவர் இயேசு கடல் மீது நடந்து வருகின்ற பொழுது நானும் நீர்தான் என்றால் நடந்து வர கட்டளையிடும் வா என்று சொன்னார். நடந்து போனான். இடையில் ஆண்டவரையே மூழ்கப் போகின்றேன் என்று நம்பிக்கையற்று அவநம்பிக்கையோடு அவன் கதறுகின்றான். ஆண்டவர் அவனுடைய கரங்களை பற்றி பிடித்து ஏன் நம்பிக்கையற்றிருந்தாய் என்று அவனை கேட்கின்றார், பேதுருவை பார்த்து கேட்கின்றார். ஆனால் இன்றைய நற்செய்தி பகுதி அதனுடைய தொடர்ச்சியாக வருகின்ற பகுதியிலே இயேசு கரையை அடைந்த பிற்பாடு கானானேய பகுதி, யூதர் அல்லாத மக்கள் வாழ்கின்ற புற இனத்து மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதிக்குள்ளே போகின்றார். தீர் சீதோன் பகுதிக்குள்ளே போகின்றார். அது கானானேய மக்கள், அந்த எல்லைப்புறத்தில் வாழ்கின்ற ஒரு கானானேய பெண்மணி வருகின்றாள். வந்து இயேசு ஆண்டவரிடம் சொல்கின்றாள். என்ன சொல்கின்றாள்? ஒரு இறைவேண்டல், ஒரு செபம் சொல்கின்றாள். இயேசுவே தாவீதின் மகனே. நாம் மன்றாடுகின்ற பொழுது இயேசுவே ஆண்டவரே என்று சொல்வது போல அவளும் இயேசுவே தாவீதின் மகனே, என் மகள் மீது இரங்கும், என் மகளுக்கு இரக்கம் காட்டும். ஏனென்றால் அவள் கொடிய அலகையினாலே தீய ஆவியினாலே அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றாள். அவளுக்கு விடுதலையை தாரும் என்று ஒரு புற இனத்து பெண்மணி இயேசு ஆண்டவரை பார்த்து கேட்கின்றாள். இயேசு அந்த அவளுடைய குரலை செவியில் வாங்கி கொள்ளவில்லை, காதில் கேட்கல. அவர் போய்கொண்டே இருக்கின்றார். அவருக்கு பின்னால் வந்த சீடர்கள், இயேசுவுக்கு பின்னால் வந்த சீடர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த பொம்பளை பின்னால் கத்தி கொண்டு வர்றாளே, அவளை அனுப்பிவிடும். அவர்களும் கூட பாருங்கள், அவருடைய மைண்டும் எப்படி இருக்குன்னு சொன்னால், அவருடைய மென்டாலிட்டி சிந்தனை எப்படி இருக்குன்னு சொன்னால், அவளுக்கு உதவி செய்வோம் இல்லை. இந்த பின்னால் எப்படி சத்தம் போட்டு கத்தி கொண்டு வர்றாளே, இவளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்களே என்று சொல்லி அவங்க கேட்கல. மாறாக அவங்க கேட்டது எல்லாம் என்ன? இவள் கத்தி கொண்டு வர்றாளே, இவளை அனுப்பிவிடும் என்று தான் சொல்லி கேட்டார்கள். அந்த வேளையிலே இயேசு சொல்கின்றார். இயேசு அந்த வழியே அப்படியே போய்கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன பொழுதும் ஒன்றும் கேட்டுக்கொள்ளலை. அந்த வேளையிலே அவள் திரும்பவும் வந்து, கடவுளே ஆண்டவரே எனக்கு உதவி அருளும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கின்றார். அப்பொழுது இயேசு சொல்கின்றார், பிள்ளைகளுக்குரிய சாப்பாட்டை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது, பிள்ளைகள சாப்பாட்டை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு வீச முடியாது, எறிய முடியாது. என்னுடைய பணி இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும்தான். அவர் சொல்கின்றார், என்னுடைய பணி காணாமல் போன இஸ்ராயல் குலத்தாருள் இருக்கின்ற ஆடுகள் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். ஆகவே பிள்ளைகளோட சாப்பாட்டை தூக்கி நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது, அல்லது நாய்களுக்கு போட முடியாது. ஒரு இந்த நாய் என்று பேசுறதை நம்ம சாதாரணமாக ஒருத்தனை பார்த்து போட நாயே என்று சொல்லி பேசுவோமே, திட்டுவோமே, அது எதை குறிக்கிறது? அவமதியாதை, ஒருவரை அவமதிப்புக்குள்ளாக்குவது. அந்த அளவுக்கு தான் இயேசுனுடைய வார்த்தையும் இருந்தது. பிள்ளைகளுடைய சாப்பாட்டை தூக்கி நாய்க்குட்டிக்கு போட இயலாது. அப்பொழுதும் அந்த பெண் நிலை குலைந்து போகவில்லை, அவள் தடுமாறவில்லை. அவள் அழகாக இயேசுவினுடைய வார்த்தையை உள்வாங்கி கொண்டு ஒரு பதில் கொடுக்கின்றாள். பாருங்கள், என்ன பதில் சொல்கின்றாள்? பிள்ளைகள் மேசையில் உட்கார்ந்து சாப்பிடுற பொழுது, நம்மளோட வீட்டில் பிள்ளைகள் மேசையில் உட்கார்ந்து சாப்பிட்டா எப்படி சாப்பிடும்? அங்கே போடும், இங்கே போடும், தானா விழும், என எல்லா இடமும் விழும், எல்லா இடமும் சிதறும். பிள்ளைகள் உண்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற சில துண்டுகள் கீழே விழுமே, அதுக்காக அந்த நாய்க்குட்டி பார்த்து கொண்டிருக்குமே, எப்போ விழுமெண்டு அந்த நாய்க்குட்டி பார்த்து கொண்டிருக்குமே. அதுபோல இந்த மேசையிலிருந்து விழுகின்ற அந்த துண்டை எனக்கு தாரும் என்று சொல்லி இயேசு இடத்திலே அந்த பெண்மணி கேட்கின்றாள். இன்னொரு அழகான வார்த்தைகள் இயேசு இடத்திலே கேட்கின்றார். அப்பொழுது இயேசு அவளுடைய அந்த பதிலை கண்டு மலைத்து போகின்றார். அவர் திகைத்து போகின்றார். திகைத்து போய் இயேசு ஆண்டவர் அவளிடம் சொல்கின்றார், அம்மா,
உன்னுடைய நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியபடியே உமக்கு நிகழட்டும். அவளுடைய விருப்பம் என்ன? தன் மகள் அசுத்தாவியிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், அசுத்தாவியிலிருந்து விலக்கப்பட வேண்டும். அவை நீ விரும்பியபடியே உனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் ஒரு புற-இனத்து பெண்மணியினுடைய மகளை சுகமாக்குகின்றார். இன்றைய 3 இறை வார்த்தைகளும் இந்த நேர்கோட்டு பயணம். அதாவது இறைவன் எல்லாருக்குமானவர். முதலாவது வார்த்தையில் யாரை தள்ளி வைத்தார்களோ, நீங்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று சகோதர யூதர்கள் தள்ளி வைத்தவர்களை நான் என் திருமலைக்கு கூட்டி வருவேன், என் வீடு எல்லா மக்களுக்குமானது என்று எசாயா மூலம் சொல்கின்றார். இரண்டாவது இறை வார்த்தையிலே பவுலடிகள் மூலமாக புறவினத்தாருக்கு நற்செய்தியை அறிவித்ததை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், சந்தோஷப்படுகின்றேன். ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், கடவுளுடைய இரக்கம் அவர்களுக்கு வந்து சேர்ந்தது என்று சொல்கின்றார். மூன்றாவதாக இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆண்டவரோடு உரையாடுகின்ற இந்த புற-இனத்து கனானேய பெண்மணியினுடைய நம்பிக்கையை இயேசு ஆண்டவர் மெச்சி பாராட்டி கடவுள் அனைவருக்கும் ஆனவர் என்கின்ற அழகான செய்தியை தருகின்றார். எனவே கடவுள் அனைவருக்கும் ஆனவர் என்று சொன்னால், நாம் சொல்வது போல பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அவை இறைவன் எல்லோருக்கும் ஆனவர். அவரை நாம் கூறு போட முடியாது, எங்களுக்கு மட்டும்தான் உரியவர் என்று அழகான ஒரு தேவார பாடல். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டார்க்கு இறைவா போற்றி. தென்னாட்டில் வாழ்கின்ற நாங்கள் அவனை சிவனாக பார்க்கின்றோம், மற்ற எந்நாட்டவரும் அவனை கடவுளாக பார்க்கின்றார்கள். ஆகவே எந்தெந்த நம்பிக்கையில் நாம் இருக்கின்றோமோ அந்த நம்பிக்கையினூடாக இறைவனை நாம் உற்று நோக்குகின்றோமே தவிர, இறைவன் பொதுமையானவர், எல்லாருக்குமானவர், அவர் யாரையும் விலக்கி வைப்பவர் அல்ல. இறைவன் அனைவருக்கும் சொந்தமானவர் என்பதை ஏற்றுக்கொள்வோம். இறைவன் அனைவருக்கும் சொந்தமானவர் என்று சொன்னால், அவர் எல்லோருக்கும் தந்தை என்றால், அவருடைய பிள்ளைகள் ஆகிய நம் எல்லோரையும் நாம் ஏற்று அரவணைத்து வாழ வேண்டிய பங்கு நம் எல்லோருக்கும் உண்டு. நம் பங்கு திரு அவையிலே யாரையும் நாம் ஒதுக்கி வைத்து செயல்பட முடியாது, யாரையும் தள்ளி வைத்து வேண்டாம் என்று நாம் செயல்பட முடியாது. மறைந்த நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவர் இறப்பதற்கு முன்னது கடைசியாக செய்து முடித்தது என்ன? ஒரு கூட்டு ஒருங்கியக்க பயணம். திரு அவை கூட்டு ஒருங்கியக்கமாக பயணிக்க வேண்டும். எல்லோரும் இணைந்து பயணிக்கின்ற பயணம். பங்கு தந்தை, பங்கு மக்கள், பங்கில் இருக்கின்ற பக்த சபைகள், உறுப்பினர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இயங்குகின்ற ஒரு திரு அவைதான் நமக்கு தேவை என்று அவர் சொன்னார். சினடல் பாத், அதாவது கூட்டொருங்கியக்க பயண பாதைதான் நம்முடைய திரு அவைக்கு தேவை என்பதை மிக அழகாக அவர் காட்டி சென்றிருக்கின்றார். எனவே அந்த கூட்டொருங்கியக்க பார்வை இரக்கத்தின் பாதை என்பதையும் அதே பாப்பரசர் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார். அந்த இரக்கத்தின் பாதையில் பயணிக்கின்ற பொழுது மட்டும்தான் நாம் எல்லாரையும் உள்வாங்கிக் கொள்ள முடியுமே தவிர, அதிகாரத்தோடும் அல்லது மமதையோடும் செயல்படுகின்ற பொழுது எல்லாரையும் சேர்க்க முடியாது, எல்லாரையும் அரவணைக்க முடியாது. எனவே அந்த இரக்கத்தின் பாதையில் பயணிக்கின்ற பொழுதுதான் யாரையும் நாம் விலக்காமல் எல்லோரையும் அரவணைத்து கொண்டு பயணிக்கின்ற ஒரு திரு அவையாக, ஒரு பங்கு திரு அவையாக நாங்கள் வளரவும் வாழவும் முடியும். அவ்வாறு வாழ்கின்ற பொழுதுதான் இன்றைய நாளில் நாம் கொண்டாடுகின்ற நம் பாதுகாவலியாகிய சதாசகாய அன்னையினுடைய விழா அர்த்தம் பொதிந்த விழாவாக மாற்றம் பெறும். ஏனென்றால் இறைவனுடைய மீட்பு திட்டத்திலே எப்பொழுதும் ஒரு பங்காளியாக தன்னை இணைத்து கொண்டவள் அன்னை மரியாள். அது இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி. 7 சோக வாட்களால் என்று பாடுகின்றோமே, அன்னை மரியாள் தாங்கிய அந்த சோகமான நிகழ்வுகளிலும் துயரமான வேதனையான நிகழ்வுகளிலும் ஆண்டவரோடு நெருக்கமாக பயணித்தாள், பக்கத்தில் அருகிலிருந்து செயலாற்றினாள். அதுதான் நம்முடைய அந்த கூட்டொருங்கியக்க பயணத்தினுடைய முன்மாதிரிகை. எவ்வாறு இறைவனோடு தன்னை உயர்த்தவில்லை, இணைந்து பயணித்த பயணத்தினூடாக தன் மீட்பு திட்டத்துக்கு, இயேசுவின் மீட்பு திட்டத்துக்கு தன்னை கொடுத்தது போல நாங்களும் எல்லோரையும் இணைத்து பயணிப்போம். இன்றைய நாளிலே நம்முடைய பிள்ளைகள் 11 பேர் ஆண்டவர் இயேசுவை முதல் தடவையாக தங்கள் வாழ்விலே பெற்றுக்கொள்கின்றார்கள்.
அண்மையிலே நான் இருக்கின்ற செபஸ்தியார் ஆலயத்தில் ஒரு திருமுழுக்கு மன்னிக்கும் புது நன்மை உறுதி பூசல் விழா நடைபெற்றது. அப்பொழுது 2-3 மாணவர்கள் அந்த எடுத்த மாணவர்கள் ஃபாதர் வீட்டுக்கு வாங்கிட்டு சொல்லியிருந்தார்கள். அப்போ நாங்கள் கொஞ்சம் பேரை விட்டு நானும் ஃபாதரும் போயிருந்த பொழுது 2 மாணவருடைய வீட்டுக்கு போன பொழுது 2 மாணவரும் அவரோட வீட்டை போன உடனே சொன்ன ஃபாதர் எங்களோட வாங்கன்னு சொன்னாங்க. சர்ப்ரைஸாக எங்களோட வாங்கன்னு சொன்னார்கள். நானும் ஃபாதரும் அவங்களோட போனோம். அவங்க இன்னொரு பொடியன்ற வீட்டை கூட்டி போனாங்க. எங்களை இன்னொரு பொடியன்ற வீட்டை கூட்டி போனாங்க. அந்த பொடியன்ற வீட்டை போயிட்டு இவர்களே தங்களுக்குள்ள அந்த மற்ற மாணவர்கள் எல்லாரும் அவனுக்கு தேவையான கேக்கோ தேவையான பொருட்கள் எல்லாம், அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாணவன், அவன் அந்த தேவனுக்கு நடுத்த விற்பாடு அதுக்கப்புறம் ஒரு செலிப்ரேஷன் ஒன்றுமில்லை, அப்படியே ஒன்றுமில்லாமலே இருந்து விட்டான். இவர்கள் அவனுக்கும் சொல்லாமல் எங்களுக்கும் சொல்லாமல் எங்களை வர சொல்லி தங்களுடைய வீட்டுக்கு போகும் முதல் அவனுடைய வீட்டுக்கே எங்களை கூட்டி போனார்கள். கூட்டி கொண்டு அவனுக்கு அந்த கேக்கெல்லாம் கொடுத்து வெட்ட வைத்து அவனுடைய வீட்டிலே அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடினார்கள். இதுதான் நம்முடைய இரக்கத்தின் பயணம். இதுதான் இறைவன் எல்லாருக்கும் மாணவர் என்று காட்டுகின்ற பயணம். இறைவன் எல்லோருக்கும் சொந்தமானவர். இறைவன் எல்லோருக்குமான இறைவன் என்றால் அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் காண்பிக்கப்பட வேண்டும். புது நன்மையினூடாக இயேசு ஆண்டவரை பெற்றுக்கொள்கின்ற பிள்ளைகள் நாங்கள் எல்லோருக்குமான விரிந்த பயணத்தில் இணைக்கப்பட்டவர்கள் என்பதை மறவாதிருப்போம். இறைவனுடைய இரக்கத்தை வாழ இன்றைய நாள் இறை வார்த்தை அழைப்பு தருகின்றது. அந்த இரக்கத்தை நாம் முதலில் நம் வாழ்வில் சுமைப்போம். அந்த சுவைப்பதனூடாக எல்லோரையும் புறக்கணியாது அரவணைத்து ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற கூட்டொருங்கியக்க பயணத்தில் பயணிக்க தொடரும் பலியில் இறைவனை பார்த்து அன்னை மரியாவூடாக செபிப்போம். இறைவேண்டல் புரிவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்றி கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுளின்றி உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் யாவரும் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொன்னிலாவின் சிலுவையில் அறியப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றியுடன் வேண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர்களும் திரு அவையை நம்புகின்றேன். பாவமன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் மீட்பையும் வரவிருக்கும் மறுமைய வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். ஆண்டவருடைய திருவடிகளில் ஒன்றாய் கூடியுள்ள பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு அவரிடமே நமது மன்றாட்டுக்கள் விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுத்து செபிப்போம். தந்தையிறைவனே, தந்தையிறைவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தந்தையிறைவனே. தந்தையிறைவனே,
அன்பு தந்தையே இறைவா, இவ்வுலகில் உமது திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் உமது திருப்பாதத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரும் திருத்தூதுப் பணியை தங்கள் வாழ்வின் மூச்சாக கொண்டு வாழ தேவையான இறையாற்றலை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் ஆதாரமான இறைவா, எமது நாட்டை உமது திருக்கரங்களில் ஒப்புக்கொடுக்கின்றோம். ஆட்சி பீடத்தில் அமைந்துள்ள தலைவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் நேர்மையையும் தாரும். அவர்களின் மக்களின் நலனுக்காகவும் பின்தங்கியவர்களின் உயர்வுக்காகவும் சுயநலமின்றி உழைக்க வழிகாட்டும். இந்நாட்டு மக்கள் அனைவரும் சகோதர உணர்வுடனும் அமைதியுடனும் ஒற்றுமையாக வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிப்பவரே எம் இறைவா, வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் வேதனைப்படும் ஒவ்வொரு நோயாளர்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான உடல் நலன், அன்பு, மன ஆறுதல், பொறுமை என்பவற்றை தாரும். நீண்ட நாள் நோயால் வாடும் முதியவர்கள் தனிமையை உணராதபடியும் அவர்களுக்கு துணையாக இருக்கவும் நோயாளிகளை பராமரிக்கும் வைத்தியர்கள், தாதியர்கள், குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் வலிமையையும் அன்பு உள்ளமும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வறுமை, பஞ்சம், வேலையில்லா திண்டாட்டத்தால் வாடும் குடும்பங்களை நினைவு கூறுகின்றோம். அவர்களின் அன்றாட தேவைகளை நிறைவேற்றும் எம்மிடமுள்ளவற்றை நாங்கள் கொடுத்து உதவவும் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையின் வடிவே இறைவா, திருப்பலியை ஒப்புக்கொடுக்கும் அருட்தந்தையும் எங்கள் பங்கு தந்தையும் அருட்சகோதரிகளையும் மற்றும் பங்கு அவையினரையும் ஆசீர்வதியும். இன்றைய நாளில் உம்மை தனது உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் பிள்ளைகள் உம்முடைய விசுவாசத்திலும் நட்பண்பிலும் நிலைக்க வேண்டும் என்று இன்றைய உலகில் காணப்படும் நவீன தொழில்நுட்ப சாதனங்களில் தீராட்டங்களுக்கு அடிமையாகாமல் உமது சித்தத்தின்படி வாழ வரமருளும். மேலும் இன்றைய நாளில் திருப்பலியில் பங்கு கொள்ளும் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வேளையில் நமது மனதில் எழுகின்ற இனிய தேவைகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். அனைவரையும் அரவணைக்கும் அன்பு இறைவா, புனித சதாசகாய அன்னையின் சகாயத்தால் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தந்தையே, நாம் ஒவ்வொருவரும் கூட்டொருங்கிய மக்களாக அனைவரையும் அரவணைத்து நீர் விரும்புகின்ற இறையாட்சியை கட்டியெழுப்ப எமது தேவைகள் அனைத்தையும் உம்மிடம் கொண்டு வருகின்றோம். தந்தையே, அன்னையில் அன்புள்ள மக்களாக
உம்மில் நம்பிக்கை கொண்ட மக்களாக இங்கு குழுமியிருக்கின்ற ஒவ்வொருவரது வேண்டல்களையும் நிறைவேற்றியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, என் இதயம் தருகின்றேன். காணிக்கையாய் என்னை மாற்றுவாய். இறைவா, என் இதயம் தருகின்றேன். காணிக்கையாய் என்னை மாற்றுவாய். உடலுயிர் அனைத்தும் உனதாய் மாற என்னையே நாடும் அர்ப்பணிக்கின்றேன். உடலுயிர் அனைத்தும் உனதாய் மாற என்னையே நாடும் அர்ப்பணிக்கின்றேன். இறைவா, என் இதயம் தருகின்றேன். காணிக்கையாய் என்னை மாற்றுவாய். படைப்படைத்தும் எனக்கு தந்தாய். பாரினில் வாழ என்னை அழைத்தாய். படைப்படைத்தும் எனக்கு தந்தாய். பாரில் வாழ என்னை அழைத்தாய். பணிவுடன் வாழ என்னை அழைத்தாய். பணிதனில் பணி செய்ய என்னை அழைத்தாய். வருகின்றேன், தருகின்றேன். காணிக்கையாய் என்னை ஏற்பாய். இறைவா, என் இதயம் தருகின்றேன். காணிக்கையாய் என்னை மாற்றுவாய். இறைவா, என் இதயம் தருகின்றேன். காணிக்கையாய் என்னை மாற்றுவாய். உடலுயிர் அனைத்தும் வளமடைத்தும் எனக்கு தந்தாய். தாய் வளமடைத்தும் எனக்கு தந்தாய். வாழ்வில் உயரவே என்னை படைத்தாய். வறியவர் மகிழவே என்னை படைத்தாய். படைப்பினை பகிரவே என்னை அழைத்தாய். வருகின்றேன், தருகின்றேன். காணிக்கையாய் என்னை ஏற்பாய். தாய் என்னை மாற்றுவாய். இறைவா, என் இதயம் தருகின்றேன். காணிக்கையாய் என்னை மாற்றுவாய். உடலுயிர் அனைத்தும் உனதாய் மாற என்னையே நாடும் அர்ப்பணிக்கின்றேன். உடலுயிர் அனைத்தும் உனதாய் மாற என்னையே நாடும் அர்ப்பணிக்கின்றேன். இறைவா, என் இதயம் தருகின்றேன். காணிக்கையாய் என்னை மாற்றுவாய்.
உனதாய் மாற என்னையே நான் அர்ப்பணிக்கின்றேன். சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதும் ஆனந்த பெருவிழா பலி தந்தையாம் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னையுமுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியினை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்பு உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிருந்த எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் என்றன் ரஞ்சித் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, அன்னையின் பரிந்துரையால் நாம் பெற்ற அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் பரிந்துரையால் நாம் உமக்கு வந்த அன்னையின் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு வந்த பிள்ளைகளாக வாழச் செய்தருளும். தந்தையே, முதல் முறையாக உமது மகனது உடலை உட்கொள்ளும் உமது பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுடையற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோசபாஸ், இவ்வுலகிலும் வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, இறையாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் எல்லோருக்கும் தந்தையாகிய இறைவனிடத்தில் இயேசு ஆண்டவர் கற்றுத்தந்தவாறு ஒரே குடும்பமாய் செவிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து நம்மை விடுவித்த மது வாழ்நாளில் அமைதியை தரமை மன்றாடுகின்றோம்.
மதுரக்க துந்தவியினால் நாங்கள் பாவத்தை வாழ்வில் தூரகற்றி என்றும் எப்பொழுதும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிட்பெறாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை தருகின்றேன், என் அமைதியினை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று திருத்தூதர்களுக்கு திருவாய் மலர்ந்து மொழிந்தீரே. எங்களது குறைகள் குற்றங்கள் பாவங்களை பாராமல் நம்பிக்கையோடு கூடி இறை வேண்டல் எழுப்பும் இறை அடியாரின் வேண்டல்களுக்கு செவி சாய்த்து எல்லோருக்கும் தேவையான அமைதி, ஒற்றுமை, நல்வாழ்வு, நோயில்லா பெருவாழ்வை தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு மட்டும் தரக்கூடிய இந்த உலகம் தர முடியாத அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொடுப்போம். சமாதானம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்க வந்த இறைவனின் செம்மறியே, எம்மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்க வந்த இறைவனின் செம்மறியே, அமைதியை தந்தருளும், அமைதியை தந்தருளும், அமைதியை தந்தருளும், அமைதியை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரைய தம் உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாகவும் பானமாகவும் தருகின்ற ஆண்டவர். இவரின் விருந்துக்கு என அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். என் நெஞ்சில் வரும் நேரம் எங்கும் பூ பூக்குதே, புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் எங்குள்ள எங்கும் பூ பூக்குதே, புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன்னாசில் பொங்க நான் வாழுவேன். ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என்னுள்ள எங்கும் பூ பூக்குதே, புது சந்தோஷங்களில் தோன்றுதே.
உரமாகுது. இனி தீற்றும் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. இணையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா, இணையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா, நீதம் துணையாகும் என் வாழ்வில் வரமல்லவா, வரமல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன்னாசிற் பொங்க நான் வாழுவேன். வரும் தேவா வரும், புது வாழ்வு என்னில் தரும், உன்னாசை பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்களில் தோன்றுதே. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது, அது என் வாழ்வில் செல்வத்து மேலானது. இனி தாங்கும் உன் அன்பு மாறாதது, அது என் வாழ்வின் செல்வத்துள் மேலானது. என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா, என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா, நீதம் என் வாழ்வில் பொருள் தேடும் உறவல்லவா, உறவல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன்னாசிற் பொங்க நான் வாழுவேன். வரும் தேவா வரும், புது வாழ்வு என்னில் தரும், உன்னாசை பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்களில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்களில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன்னாசிற் பொங்க நான் வாழுவேன். வரும் தேவா வரும், புது வாழ்வு என்னில் தரும், உன்னாசை பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்களில் தோன்றுதே. உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா, அருள் தருமாற்றே இறைவா, நல்லாற்ற உயிர் இயேசுவே வாவா, வாவா இறைவா வாழ்வின் உறவை உயிர் இயேசுவே வாவா. மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, வரலடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆசிரியருக்காக தலை வணங்குவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணகப் பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், இறையாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.